ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த வகை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அங்கே வேலை பார்க்குற மேனேஜர் என்கிட்ட கேட்டார். இது மாதிரி நீங்கள் ஏற்கனவே தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களேப்பா, இன்னொரு ஜாப் தேட வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறப்ப, அவங்க நல்ல கம்பெனி தானே, எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனி, ஒரு 20 வருஷம் ஃபேமிலியான கம்பெனிலேருந்து எதுக்கு எங்கள் புது கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க 2-3 இயர்ஸ் ஆகிற கம்பெனியில் அப்படின்னதுக்கு, சார் ஃபஸ்ட்டு ரீசன் எனக்கு இங்கே என்னோட ஹையராக வேலை பார்க்குறவங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னாலும் சரி, இல்லை என்னோட ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எதையுமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணனா கூட என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு பர்சனல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னை அவங்க யாரோ ஒரு ஆளை குவிட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் அது முடியாத சமயத்தில் நான் ஆஃபீஸில் டேரெக்டாகவே இன்டர்வியூ அட்டன் பண்ணி வந்ததுனால என்னை கார்னர் பண்ணுறது, எல்லா விஷயத்துக்குமே என்னை பேசுகிறது, எல்லாருக்கும் முன்னாடி டீமில் பேசுகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் நமக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு இதே வராது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அது கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் பர்சனலாக கூப்பிட்டு அதுதான் ஒரு ஒரு ஆஃபீஸில் செய்ய வேண்டியது. யாராக இருந்தாலுமே அவங்கள பர்சனலாக கூப்பிட்டு இதில் மிஸ்டேக் இருக்குப்பா, நீங்கள் அடுத்த தடவை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எல்லாருமே வரப்போ பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. போக போக அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுறதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தில் நிறைய கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சார். பட் ஆனால் அவங்க என்னை கார்னர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் என்னோட ஹையர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஓரளவு நல்ல ஒரு இது இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். சும்மா எல்லாத்துக்கும் நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அங்கே கண்டிப்பாக இது பண்ண முடியாது. நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா டேரெக்டாக நான் செலக்ட் ஆனதுனால நான் ஜாயின் பண்ணிட்டு தான் இப்போ 1 இயராக இதெல்லாம் என்னோட ஏற்கனவே நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பாருங்கள். இதில் நான் இந்த கம்பெனியில் 1 இயராக 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன். எல்லாமே நல்ல ஹிட்டை கொடுத்த ப்ராஜெக்ட் தான் நான் கொடுத்தது. என்னோட டைப்பிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் கரெக்டாக தான் இருப்பேன். பட் ஆனால் அவர் எல்லா விஷயத்தையுமே அவர் குறை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே அவர் இது பண்ணியிருக்காரு. அப்படின்னோடனே சரி ஓகேப்பா, விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4-5 பேர் எனக்கு அப்புறம் இன்டர்வியூ பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் என்னையும் செலக்ட் பண்ணாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு சொன்ன காரணம் என்னென்னா, பரவாயில்லப்பா உண்மையை சொல்லியிருக்கீங்க. சில பேர் இங்கே ஒர்க் பண்ணாலுமே நான் ஃப்ரெஷர் தான்னு சொல்லி சில பேர் ஒர்க்கு கேட்பாங்க. நீங்கள் பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல, எல்லாமே நீங்கள் சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ரீசனுங்கிறதையுமே நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, ஆமாம் சார், நான் எனக்கு இதில் பொய் சொல்கிறதுக்கான தேவை ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிறத சொல்ல போகிறோம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஜாப் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு இங்கே ஒர்க் பண்ண ஒரு சூழ்நிலை பிடிக்காதனால தான் நான் புது ஜாப் செய்கிறேன் அப்படிங்கிறத உண்மையே சொல்லணும். நாளைக்கு யார் மூலியமாவது இவன் இங்கே தான் ஒர்க் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வந்தால் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுவும் உண்மைதான்ப்பா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கிறது கொஞ்சம் முக்கியம் தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பாயிண்டட்ப்பா, ஸ்டார்டிங் உங்களுக்கு 28 தான் சேல்ரி. என்ன சேல்ரி நீங்கள் போக போக உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் நாங்கள் 1 இயரில் இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே சார், ஷிஃப்டெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, டீம் மெம்பர்ஸும் உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் நியூவாக ப்ராஜெக்ட் இல்லை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னா நீங்களாகவே வாலண்டரியாக ரெடி பண்ணிவிட்டு டெமோ ப்ரெசென்ட் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம ஆஃபீஸில் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒரு இது. அப்புறம் அந்த அண்ணன்கிட்டையும் வசந்த் அண்ணன்கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. சூப்பர், நான் தான் சொன்னேன்ல நீ செலக்ட் ஆகிடுவே, உனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனால் நீ இங்கே போயிட்டு நீ அதை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்க 1 இயர். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இடத்துல நம்ம வேலை பார்த்தா தானே இங்கே எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அதை எப்படி நம்ம சமாளிக்கணுங்கிறது நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம வேலை பார்ப்போன்னே அப்படின்னோடனே, சரி சரிப்பா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஜாபை நீங்கள் குவிட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 டேஸ் ஆகும். ஏன்னா ஒரு வேலையிலேருந்து நிற்க போகிறதுனா ஒரு 15 டேஸ் ஆகும். இந்த மந்த்தில் 15 டேஸ், நெக்ஸ்ட் மந்த்து நீங்கள் ஒரு
ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் டேயில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், இருந்தாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரின்னு ஓகேட்டு மறுநாள் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ரிசைன் பண்ணுறதுக்காக வந்து அவர்கிட்ட நான் போயிட்டு மேனேஜர்கிட்ட சொன்னேன். என்ன ரீசன்ப்பா அப்படின்னோடனே, நீங்கள் அதை தான் சார் எதிர்பார்த்தீங்க, நீங்கள் இந்த 1 இயராக வந்து எனக்கு எவ்வளோ வந்து நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ இதாக இருந்தீங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்னோடனே, அவருக்கே ஒரு மாதிரி ஒன்றும் பேச முடியல. சரி ஓகேப்பா என்ன ரீசன் அப்படின்னதுக்கு, இல்லை சார் நான் வேறு ஜாப் பெட்டர் ஜாப் கிடச்சிருக்கு நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை தானே எதிர்பார்த்தாரு. ஏன்னா நான் இப்போ திடீர்னு ரிசைன் பண்ணுறேன்னா அவரோட மச்சினனை வந்து எப்படியாச்சும் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அவர் எதுவும் இது பண்ணலை. அதுக்கப்புறம் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ரிசைன் பண்ணிட்டு, அப்புறம் இங்கே டீம் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் நல்ல டைப் தான் ஒரு சில பேர். அவங்கக்கிட்டலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் முடிகிறதுக்கு இன்னொரு 10 டேஸ் இருக்கும். அது வரைக்கும் ஆஃபீஸ்க்கு வாங்க. லாஸ்ட்டு 5 டேஸ் நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கலாம். உங்கள் சேலரி வந்து கிரெடிட் ஆகிடும் நெக்ஸ்ட் மந்த் எப்போதும் போல் அப்படின்னாரு. அப்புறம் உங்களுக்கு 1 இயராக பிடிச்சி வச்சுருக்க சேலரிஸ்லாம் சேர்த்து ஒரு 50,000 கிட்ட உங்களுக்கு வரும். மந்த்லி 5,000 கிட்ட பிடிச்சி வச்சுருந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏன்னா 1 இயருக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு 50,000 வந்து வந்துரும்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அம்மாக்கிட்ட ஃபோனில் பேசினேன் இது மாதிரிம்மா அப்படின்னோடனே, அம்மாவும் என்ன சொன்னாங்க, ஏன்ப்பா இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ புதுசாக போகிற அப்படின்னாங்க. அப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னே, சரிப்பா நீ எப்போ ஊருக்கு வர, ஒரு 5 நாள் லீவ் இருந்தால் கூட வந்துட்டு போகலாம்ல புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னோடனே, வரேன் வரேம்மா வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.